ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபித்து இந்த ஆரம்பிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் பிதாவே. ஆண்டவரே, அநேக சாட்சிகளை கேட்டோம். கர்த்தாவே, இந்த சாட்சிகளை நீர் பிரியப்பட்டிருக்கிறீர். பெரிய காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறீரப்பா. எங்களுக்கு ஜெபங்களுக்கு எல்லாம் நீ பதில் தந்து கொடுக்க நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு வைத்திருக்கிற இந்த வார்த்தை நம்மளோட பேசினால் ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்து உயிர் தெழுந்தார். ஆமென். எல்லாருக்கும் மீண்டுமாக ஒரு முறை கிறிஸ்து உயிர் தெழுந்த பாண்டியன் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு உங்களோடு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், அவர்கள் மறந்த சத்தியம். போன வாரம் என்ன டாப்பிக்கில் நான் பேசினேன், யாருக்காவது ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. அவள் தவறவிட்ட ராஜா. அதே மாதிரி ஒரு டைட்டில், அவர்கள் தவறவிட்ட ராஜான்னு சொல்கிறப்ப அந்த இதை பற்றி பார்த்தோம் இல்லையா, குருத்தோலை ஞாயிறு போன வாரம் நடந்த அந்த நிகழ்வில் ஓசனான்னு சொல்லி பாடி எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. உண்மையான ஆராதனை, உள்ளத்தின் ஆழத்திலேருந்து வருகின்ற உண்மையான ஆராதனை அவங்க செஞ்சாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, இயேசுசாமி எதுக்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை அங்கே விட்டாங்கன்னு சொல்லி அந்த காரியங்களை குறித்து போன வாரத்தில் நாம் பார்த்தோம். அந்த ஈஸ்டர் ப்ரொடக்ஷனை பற்றி நிறையா வந்து எபின் வந்து நிறையா சொல்லிட்டு இருந்தான். அதுக்கு டைட்டில் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? ஒரு மீனவன் மெய்ப்பனான கதை. அது ரொம்ப அழகாக, உண்மையாகவே நான் ரொம்ப மகிழ்ந்து அதை பார்த்துட்டு இருந்தேன். எபினுடைய எல்லாருடைய இன்வால்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்றதை இன்றைக்கி அவனோட சாட்சியில் நம்ம கேட்டோம். அப்போ அவன் யாரை போர்ட்ரே பண்ணியிருந்தான்? பேதுரு. அப்போ அந்த பேதுரு எப்படி தேவனுக்கு பிரியமாக இருந்த சீடர்கள் எல்லாரும், இவனும் அப்படி தான். ஆனால் எப்படி அவன் பயந்து ஓடனா, எப்படி மரண பயம் அவனை பிடிச்சிக்கிச்சு. ஐயோ, நான் போய் மாட்டிடக்கூடாது, நானும் போய் என்னையும் கொண்டுருவாங்களேன்னு சொல்லிட்டு பயந்து ஓடின ஒரு காரியத்தெல்லாம் நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். நம்ம இன்றைக்கு அப்படி பயந்து ஓடின சீடர்களை பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக தைரியமான சீடர்கள் யாராவது இருந்தாங்களா? அந்த போன வாரம் ராயர் விட்ட இடத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் வந்தாங்க. இந்த அந்த சுமந்து கொண்டு போனவன் பேர் என்னது? சிலுவை சுமந்து கொண்டு போனது சிறுநீராகிய சீமோன். அவனை வந்து பலவந்தம் பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதை கடந்த வாரத்தில் நம்ம பெரிய வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நம்ம அதை தியானித்தோம். இன்னொரு விதத்தில் சீடர்கள் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன காமிச்சேன் உங்களுக்கு, அங்கு அந்த ஓசனான்னு சொல்லி பாடிட்டு போன அந்த மக்கள் கூட்டம் இருந்துச்சு இல்லையா, அது ஏதோ ஒரு மக்கள் கூட்டம் இல்லை, அது சீடர்கள் கூட்டம். எப்படி அந்த சீடர்கள்னு சொல்ல முடிஞ்சதுன்னா, இயேசு சுவாமி பண்ண அற்புதங்களை தங்களுடைய கண்களால் பார்த்தவர்கள், உணர்ந்தவர்கள், சுகத்தை பெற்றுக்கொண்டவர்கள். அப்படிப்பட்டவங்க அந்த ஓசனான்னு சொல்லி அங்கே பாடி போய்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி அந்த சீடர்கள் கூட்டத்தை பற்றி அங்கே பார்க்குறோம். இன்றைக்கி யாரை பற்றி பார்க்குறோம்? இந்த சீடர்கள் யார் தைரியமான சீடர்கள் அப்படின்றப்ப வாசிப்போம். யோவான் எழுதின நட்சத்திரம் 19ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சிஷ்யனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவின் இடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். போன வாரம் நம்ம பார்த்த கிட்டத்தட்ட அதே ஒரு பேட்டர்ன், ஒரு பாணியை இங்கே நம்ம பார்க்குறோம். என்னென்னா, இங்கே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த என்ன சொல்கிறது, அந்தரங்க சீடன், சீக்ரெட் டிசைபிள். ஒருவேளை இயேசுசாமி செஞ்ச அநேக காரியங்கள் அவனுக்கு தெரிஞ்சிருந்தது, இவர் தான் மேசியாவாக இருக்குமோ அப்படின்றது அவனுக்கு புரிஞ்சிருந்தது. ஆனால் பப்ளிக்காக வந்து கன்ஃபஸ் பண்ணுறதுக்கு பயம். அப்போ ஒரு என்ன பண்ண, சீக்ரெட் டிசைபிளாக இருந்திருக்கான் அது வரைக்கும். ஆனால் என்ன மாறிடுச்சு இந்த இடத்துல, இயேசுசாமி அந்த பேதுரு வந்து இந்த மரண பயத்தில் மறுத்தான். எனக்கு தெரியாது, நீ யாருன்னே எனக்கு தெரியாது. எப்படி நல்லா அதை ஆக்ட் பண்ணி காமிச்சான். ஏம்மா என்னம்மா நீ பேசுகிற, உனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த மாதிரி வந்து மறுதளித்த ஒரு மரண பயத்தினாலே மறுதளித்த ஒரு காரியத்தை பார்க்குறோம். இந்த யோசேப்பை பொறுத்த மட்டும் அவன் வந்து ஒரு இயேசுசாமி மரித்த பொழுது என்ன பண்ணுறாங்க, அங்கே என்னென்ன காரியங்கள் நடந்தது என்ற காரியங்கள் எல்லாம் அவன் பார்த்துருக்கக்கூடும். இதில் இந்த சீடர்களை பற்றி பார்க்கும்பொழுது அவங்களும் அதே தான், அந்த ஒருவேளை அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனால் ஒரு காரியத்தை இவர்கள் மறந்து போனதாக நான் பார்க்கிறேன். நீங்கள் நிச்சயமாக வந்து ஒரு தைரியம் வந்துருச்சு. ஒரு தைரியமான சீடனாக வந்து போயிட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இப்படிப்பட்ட ஒரு மனிதன் தேவகுமாரன் உயிரை விட்டுருக்காரு,
அவருக்கு அவருடைய அவருடைய இறுதி மரியாதையாவது சரியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த காரியத்தை வாங்கினான் என்று சொல்லி அந்த ஏசாமியுடைய சரீரத்தை அவன் வாங்கி என்ன பண்ணுறான்? அடுத்த வசனத்தில் பார்ப்போம். யோவான் 10:39 ஆரம்பத்தில் ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளைப்போளமும் கரியப்போளமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். இவங்க போய் வாங்கினது சரி. இந்த நிக்கோதேமு யாரும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? ஒரு கேள்வி கேட்டவன். என்ன கேள்வி கேட்டான்? மறுபடியும் பிறத்தல் நான் என்ன, இவ்வளோ பெருசானதுக்கப்புறம் மறுபடியும் அவன் தாயின் வயிற்றுக்குள்ளே போய் நான் பிறக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டவன். கேட்டுட்டு ஏசாமி சொல்கிறாரு, நீ வந்து இஸ்ரவேல் பெரிய போதகனாக இருந்தோம், இது உனக்கு புரியலையா அப்படின்னு ஒரு கேள்வி அவனத்தில் கேட்டார். இந்த நிக்கோதேமு ஒரு அதுக்கப்புறம் போய் இதெல்லாம் அவனுக்கு ஆழமாக புரிஞ்சிருக்க வேண்டும். ஏன்னா இன்னொரு இடத்துல பார்க்குறப்ப யோவான் 3:10 அப்போவே என்ன பண்ணுறாங்க, ஏசாமியை இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறாரு, அவரை போய் கைது பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. அப்படி முயற்சி பண்ணும்பொழுது அங்கேயே என்ன பண்ணுறான், போய் டிஃபெண்ட் பண்ணுறான். யோவான் 3:10 வாசிக்கிறோம். இயேசு அவனை நோக்கி இல்லை 7ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில், ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதுக்கு முன்னே அவனை ஆக்கினைக்குட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். என்ன பண்ணுறான்? அவரை போய் டிஃபெண்ட் பண்ணுறான். இப்படி ஒரு கேள்வி கேட்டவன் டிஃபெண்ட் பண்ணுறான். இன்றைக்கி அதே நிக்கோதேமு என்ன பண்ணுறான்? இவன் போய் சரீரத்தை வாங்குகிறான். யோசேப்பு இவன் போய் என்ன பண்ணுறான்? வெள்ளைப்போளமும் கரியப்போளமும் கொண்டு வர்றான். அப்படின்னா என்னங்க, எதுக்காக அவன் கொண்டு வந்தான்னு தெரியுமா உங்களுக்கு? அது வந்து எம்பாமிங் ஏஜென்ட் சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, யாராவது இறந்துட்டா அந்த இதை குறுகிய காலம் நம்ம ஊரில் வச்சுருப்பாங்க. அப்படி வச்சுருக்கிற சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, உப்பை கொண்டு வந்து கொட்டுவாங்க. அப்போ ஒடிக்கலான்னு சொல்லி அந்த மாதம் வெளியில் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த காரியங்கள் வந்து ஒரு எம்பாமிங் ஏஜென்ட். அந்த சரீரம் கெட்டு போகாமல் எவ்வளோ நாள் வைத்திருக்க முடியுமோ ஆள் வைத்திருக்கிறதுக்கு உரிய அந்த ஒரு காரியங்கள். இந்த எகிப்துலலாம் சொல்லுவாங்க, பல ஆண்டுகளாக கூட சில இதெல்லாம் காப்பாற்றி வச்சுருக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் கூட அப்படி இருக்காத உண்டு. ஒரு கேத்தலிக் சர்ச்சில் யாரோ ஒரு இதை பாடி வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் உண்டு. இந்த மாதிரி எம்பாமிங் ஏஜென்ட் அவங்க கொண்டு வராங்க. என்ன ஒரு காரியத்தை நான் அவங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்னா, இந்த சீடர்கள் கிறிஸ்து பண்ண அற்புதத்தை பார்த்தாங்க, அவர் செஞ்ச இதுக்கு சாட்சியாக இருந்தாங்க, சீடர்களாக பின்தொடர்ந்து வந்தாங்க. ஆனால் இந்த காரியத்தை அவர்கள் ஞாபகத்தில் இல்லை, மறந்து போனவர்களாக காணப்பட்டார்கள். அடுத்த வசனத்தில் வாசிக்கும்போது, அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளினால் சுற்றி கட்டினார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என்னோட. இவங்க உண்மையாகவே ஏசாமி சொன்னதை கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த வந்துட போகிறாருப்பா, அவர் சொன்னார் 3 நாள் வந்துன்னு சொன்னார், எந்திரிச்சிருவேன்னு சொன்னார், இதெல்லாம் பண்ணாதீங்க, ஒருவேளை கல்லறையில் போய் வைக்கணுமா இல்லை வீட்டிலேயே வச்சிடலாமா, ஒரு கேள்வி வந்திருக்குமா, ஒரு டிஸ்கஷன் வந்திருக்குமா? நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் புரியல. நடந்து முடிஞ்சிருச்சு, எல்லாம் நடந்துருச்சு, நாங்கள் என்னமோ எதிர்பார்த்தோம், போன வாரம் நம்ம பார்த்தோம், இவர் வந்து ராஜா நம்மளை வந்து பொலிட்டிக்கலி நம்மளை வந்து காப்பாற்றிட போகிறாரு அப்படின்ற மாதிரி நினச்சவங்களுக்கு பெரிய ஏமாற்றம். எல்லாமே முடிஞ்சதை நினச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சோர்ந்து போன நிலையில் இருக்கிறாங்க. அதனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த உடலை பதப்படுத்தக்கூடிய வேலைகளில் கல்லறையில் போய் வைக்கணும், சடங்காச்சாரங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதையெல்லாம் அவர்கள் செய்ய ஆரம்பித்து விட்டாங்க. ஆனால் இவங்க ஏன் இப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, எப்படி இந்த தைரியம் அவங்களுக்கு வந்துச்சு அப்படி பார்க்குறப்ப, சுருக்கமாக சில காரியங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். அந்த சிலுவையில் ஏசாமி தொங்கிட்டு இருக்கும் பொழுது, அந்த சிலுவையில் அவர் இருக்கும் பொழுது அநேக அற்புதங்கள் அங்கே நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். மத்திய 27:51 அதில் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா அற்புதங்களும் அதில் வருது. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. ஒரு பெரிய அற்புதம். அது வந்து இனிமேல் தேவனுக்கும் மக்களுக்கும் நடுவில் மத்தியஸ்தர் யார் இல்லைன்றதை சிம்பாலிக்க காண்பிக்கிற விதத்தில் அது அப்படி கிழிந்தது. அப்புறம் பூமி அதிர்ந்தது, ஒரு எர்த்குவேக் வந்துச்சு, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவானுடைய சரீரங்களும் எழுந்திருந்து அவர் உயிர்த்தெழுந்த பின்பு கல்லறை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். அது மாத்திரம் இல்லை, முக்கியமான விஷயம், அந்த பொலிட்டிக்கல் பீப்புள், அந்த 100க்கு அதிபதி, ஒரு 100 பேருக்கு எஜமானாக இருக்கக்கூடிய அதிகாரியாக இருக்கக்கூடிய அவன் சொல்கிற வார்த்தை, 100க்கு அதிபதியும் அவனோடு கூட இயேசுவை காவல் காத்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள்.
இதெல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு அந்த தைரியம் வந்திருக்கலாம். எல்லாரும் சொல்கிறாங்க, யார் அவர் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீடர்கள், அன்பாயிருந்த மக்கள் மட்டும், பெண்கள் மட்டும் சொல்லலை, அந்த அஃபிஷியல் சொல்கிறாங்க, இவர் உண்மையாலே தேவகுமாரனாக இருக்கணுமோ என்று சொல்லி இந்த காரியத்தை செய்த ஒரு நிமித்தமாக இவங்களுக்கு அந்த தைரியம் வந்திருக்கலாம். ஆனால் அந்த முழுமையான அந்த நம்பிக்கை அங்கே வரலை. அதைத்தான் இங்கே காண்பிக்கிறேன். உயிர்த்தெழுந்த அந்த காலை வேளையில் அந்த பெண்கள் கலக்கத்தோடு போகிறாங்க. கலக்கமும் இருக்குது, மறதியும் இருக்குது. யாருமே அவர் சொன்னதை சரியாக புரிஞ்சுக்கல. வாசிப்போம். லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் 55 வசனம். வேற ஒருத்தர் வாசிங்களா? அதை வாசிங்க தொடர்ந்து. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். பின்னாடியே போகிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க எப்படி அந்த சரீரம் வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி அந்த கல்லறை போய் பார்த்து அதை நோட்டம் விடுறாங்க. அப்சர்வ் பண்ணிக்கிட்டு சரி எவ்வளவு தேவைப்படும் நமக்கு, திரும்பி போய் அவங்களும் அதே வேலையை தான் பண்ணுறாங்க. அந்த கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஸ்பைசஸ் அண்ட் ஃப்ரேக்ரண்ட் ஆயில்ஸ் எல்லாமே இந்த எம்பாமிங் ஏஜென்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள், இதை போய் அவங்க ஆயத்தம் பண்ணிவிட்டு அடுத்த வசனம் 23ஆம் அதிகாரத்தோடு முடியுது. இப்போ தான் அந்த காலை அதிகாலை வேலை, இயேசு சுவாமி உயிர்த்தெழுந்த அந்த காலை வேளையில் வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட களை எடுத்துக்கு வந்தார்கள். இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு? 3ஆவது நாள். நம்ம ஊரில் கூட அந்த பழக்கம் உண்டு இல்லையா? பால் தெளிக்க போவோம். பால் தெளிக்கிறன்ற ஒரு வழக்கம் இருக்குது. அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க இவங்க முன்னாடி, அதுக்கு முந்தின நாள் என்ன பண்ணுறாங்க, இது முடிஞ்சது சிறுவில் அறையப்பட்ட நாள், அதுக்கப்புறம் அந்த ஓய்வு நாளாக இருந்தபடினால எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிடுறாங்க. இந்த ஃபார்மிங் ஏஜென்ட்ஸ் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. வச்சுட்டு அவங்க ரெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த ஓய்வு நாளில் அனுசரிக்கிறாங்க. அனுசரிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் இங்கே என்ன எதிர்பார்ப்பில் போயிட்டு இந்த சரீரத்துக்கு இதெல்லாம் நம்ம பண்ணணும் என்ற எதிர்பார்ப்பில் அங்கே போகிறாங்க. அடுத்த 4வது வசனத்தில் பார்க்கப்போ அதை குறித்து மிகுந்த கலக்கம் இருந்திருக்க. என்ன பண்ணுறாங்க, பார்த்தாங்க சரீரத்தை காணோம். நீங்கள் வீட்டில் போய் பொறுமையாக அதை வாசிங்க. சரீரத்தை காணவில்லை. இயேசுவுடைய சரீரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. எல்லாம் பார்த்துட்டு போனாங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குது, திருப்பி இதெல்லாம் செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனாங்க சரீரம் அங்கு காணப்படவில்லை. அப்போ பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அவங்கள பார்க்குறப்ப கூட நமக்கு தெரியும் தேவ தூதர்கள் என்று சொல்லி, இவங்க தேவ தூதர்கள் கூட அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணலை. அவங்க ஒருவேளை சட்டைகளை வைத்து கொண்டால இருக்கல. ஆனால் என்ன ஒரே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, பிரகாசமுள்ள உடையை தரித்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நான் என்ன பார்க்க போகிறேன்னா, அவங்க மறந்தது என்னத்தை மறந்தாங்க? 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிப்போம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் இதை என்ன காமிக்க விரும்புகிறேன்னா, எதை மறந்தாங்க அப்படின்னு சொல்கிறப்ப இயேசு சுவாமி அவங்களோட சுற்றி தெரிந்து, அவங்களோட நடந்து, அவங்களோட படுத்து தூங்கி, அவர்களுக்கு போதித்து சொன்ன காரியங்கள் அதை மறந்து போயிட்டாங்க. அது என்ன சொன்னார்ன்றதை அவங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இந்த 21ல் இந்த பிரதான ஆசிரியராலும் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசிரியராலும் வேத பாரகராலும் பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். இது எப்போ தெரியுமா நடந்துச்சு? பேதுரு என்ன சொல்கிறான், மக்கள்லாம் யார் சொல்கிறாங்க, நீங்கள் மேசியான்னு சொல்கிறாங்க, தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க, ஏலியா தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, நீ யாருன்னு சொல்கிற அப்படின்றப்ப பேதுரு என்ன சொல்கிறான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அப்போ அவர்கிட்ட அந்த சமயத்தில் தான் சொல்கிறாரு, உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இதெல்லாம் சொல்கிறாரு. சொல்லிட்டு தான் இந்த வார்த்தையை சொல்கிறாரு. நான் இதெல்லாம் சொல்லிவிட்டு இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பேதுருவை பார்த்து சொல்லிவிட்டு, நான் எருசலேமுக்கு போக போகிறேன். அங்கே போய் இவங்களால் அந்த ஆஃபிஷியல்ஸ் பிரதான ஆசிரியர் இருக்காங்க, மூப்பர்கள் இருக்காங்க, இவங்களால் நான் குற்றம் சாட்டப்பட்டு கொலை பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுந்திருக்க போகிறேன்னு சொல்கிறதை அவர்களுக்கு சொல்ல தொடங்கினார், அவங்களுக்கு காண்பிக்க தொடங்கினார். நம்ம போன வாரத்தில் கடந்த பாம் சண்டையிலேருந்து ஒரு காரியத்தை காண்பிச்சிட்ருக்கேன். பெரிய வெள்ளிக்கிழமைக்கும் ஒரு சின்ன காரியத்தை காண்பித்தேன். இயேசு சுவாமி ஒரு காரியத்தை சொன்னார்னா அதை செய்து முடிப்பார். ஒரு காரியத்தை ப்ராஃபஸியை சொன்னார்னா அது நிறைவேறுகின்ற காரியத்தையும் 6 வசனத்தில் எப்படி உங்களுக்கு காமிச்சேன். 3 வசனத்தில் நீ போ, அங்கே கழுதை கட்டியிருக்கோம், நீ போய் அவிழ்த்துட்டு வா, கேட்டாங்கன்னா சொல்லு, ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லு. இவங்க போகிறாங்க,
அப்படியே நடந்தது. இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஒரு கிரேக்க வார்த்தை, கத்தோஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை. ஆஸ் இட் இஸ், அப்படியே அப்போ என்ன சொன்னாரோ அது அப்படியே நடந்த ஒரு காரியம் அங்கே நடந்துச்சு. அதே மாதிரி இந்த வியாழக்கிழமை இரவில் அங்கே போய் அங்கே என்ன பண்ணுறாங்க, திருவிருந்தை அனுசரிக்கிறாங்க. லாஸ்ட் பாஸ் ஓவர், ஃபர்ஸ்ட் கம்யூனியன். அப்போ வந்து அப்பயும் என்ன சொல்கிறார், நீ இப்போ அந்த வீட்டில் போய் எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சுருப்பாங்க, எங்கே என் மாஸ்டர் வந்து என் எஜமா வந்து எங்கே வந்து உணவு ஆறுதணும்னு சொல்லி கேளு, அவங்க அதை காமிப்பாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, டிக்டேட் பண்ணுறாரு இல்லையா, காரியத்தை இப்படி தான் நடக்கணும். ஹிஸ்ட்ரி கூட அவர் சேர்ந்து ஒத்து போகலை, ஹிஸ்ட்ரியை டிக்டேட் பண்ணார்ன்றதை போன வாரத்தில் நாம் பார்த்தோம். அதே போல தான் இவர் சொல்கிறாரு. இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு எண்ணம் வந்திருக்கணும் அவங்களுக்குள்ள, மனசில் ஒரு பெரிய விசுவாசம் கிளறப்பட்டிருக்கணும். அவர் சொன்னார், செய்யப்படுது. அப்படியே ஒரு இம்மீடியட்டாக அதை பார்க்குறாங்க, அப்படி ஒரு காரியம் நடக்குது. அப்போ இதையும் சொல்லியிருக்கிறாரு. அவங்க நினச்சாங்களா? இல்லை, மறந்துட்டாங்க. வேற எங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க சீக்கிரமாக பார்த்துறோம். மத்தேயு 17:22 அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். அப்போ அதை கேட்டவங்க என்ன பண்ணுறாங்க, கண்டிப்பாக அவரை கொலை பண்ண போகிறாங்கன்னா தூக்கம் வரத்தான் செய்யும், அது சந்தேகமே இல்லை. ஆனால் அதுக்கப்புறமும் அவர் சொல்கிறார் இல்லையா, உயிர்த்தெழுந்திருப்பான்னு சொல்கிறப்ப ஒரு நம்பிக்கை வந்திருக்கணும், அதை அவன் நம்பியிருக்கணும். அது நடைபெறலை. இப்படி தான் இது பண்ணாங்க. மத்தேயு 20:17 பார்க்கும் பொழுது மறுபடியும் சொல்கிறார், இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியில் 12 சீஷரையும் தனியை அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசிரியர் இடத்திலும் வேதபாரகர் இடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை மரண ஆக்கிகளுக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவில் அறையவும் புறஜாதியர் இடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடே எழுந்திருப்பார் என்றார். திரும்ப 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 காண்பித்து கொண்டே இருக்கிறார். இது போக சில மெட்டஃபோர் ப்ராஃபஸிஸ் சொல்கிறார், சில உருவகமாக சில காரியங்களை சொல்கிறார். யோவான் 2:19 இயேசுவர்களுக்கு பிரதி உத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அந்த ஆலயம் சொல்லி எதை அவர் சொன்னார், தன்னுடைய சரீரமாகி ஆலயத்தை சொன்னார். அவங்க அதை வச்சே தான் அவர் வந்து குற்றப்படுத்தினாங்க. இவன் செஞ்ச குற்றம் என்ன எனக்கு தெரியலையே, இவர் செஞ்ச குற்றம் என்னன்னு அவங்க ஆஃபீஷியல்ஸ் கேட்டப்போ இவன் என்ன சொன்னான், எருசலேம் ஆலயத்தை இடிச்சு போடுங்கன்னு சொல்லிட்டு தேவதூஷன்னு சொன்னான், 3 நாளைகளை கட்டிடுவேன்னு சொன்னான் என்று சொல்லி அதை வைத்தே அவங்க அதை தான் குற்றமாக சொல்லி செஞ்சாங்க. ஆனால் அவர் எதை பற்றி சொன்னார், தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை சொன்னார். நீங்கள் எடுத்து போடுங்க, 3 நாளைக்குள்ளே அதை திரும்ப கட்டுவேன்னு சொல்லி உருவகமாக ஒரு காரியத்தை அங்கே சொன்னார். மத்தேயு 12:39 அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. அவர் அங்கே என்ன சொல்கிறாரு, யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். அப்போ யோனாக்கு என்ன நடந்தது, 3 நாள் கழிச்சு அது போய் அவனை வெளியே கக்கி போட்டது. அதுக்கப்புறம் எந்திரிச்சு போய் அவன் எங்கே போனான்ற கதையெல்லாம் தெரியும் நமக்கு. அதே மாதிரி அந்த உருவகமாக இடத்துல அவரை காண்பிக்கிறார். 3 நாள் மனுஷகுமாரன் அங்கே இருப்பார், அடுத்து வெளியே வர போகிறாரு. திரும்ப 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 அநேக காரியங்கள் சொல்லிக்கொண்டே வருகிறாரு. ஆனாலும் அவங்களுக்கு இந்த காரியங்கள் புரியவில்லை. கடைசியாக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம், அத்தாரிட்டியோடு அவர் என்ன சொன்னார்ன்றதையும் காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் 10:17 நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாக இருக்கிறார். என் ஜீவனை நான் கொடுக்குறேன், ஆனால் மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு நான் அதை கொடுக்கிறேன். இப்படி இருக்கிறதுனால இந்த நோக்கத்துக்காக தான் இந்த உலகத்துக்குள்ளே வந்தேன். எதுக்காக, இந்த மனுக்குலத்தின் பாவத்தை மீட்டெடுப்பதற்காக வர்றேன். ஆனால் நான் எப்படி கொடுக்குறேன், நான் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னிலே மகிமைப்படுவா. 18 ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். பை ஃபோர்ஸ் நோபடி கேன் ரிமூவ் தட் சோல் ஃப்ரம் ஹிம். அது வந்து ஒருவனும் இதனால் பண்ண முடியாது. நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கறதுக்கும் எனக்கு அதிகாரம் இருக்குது, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்கிறதுக்கும் எனக்கு அதிகாரம் இருக்குது. இந்த கட்டளையை, இந்த அதிகாரத்தை நான் என் பிதாவின் இடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். எப்படி ஒரு அத்தாரிட்டேட்டிவாக அவர் அதை சொல்கிறார், எனக்கு அந்த அதிகாரம் இருக்குது. இதெல்லாம் வந்து யார் கேட்டுட்ருக்குறாங்க, அவர் கூட அந்த சீரர்கள் கேட்டிருக்கிறாங்க, கூட அந்த மற்ற மக்கள் கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கின்ற காரியமாக இருந்தது. இப்போ என்ன காண்பிக்க போகிறோன்னா, நம்ம மறுபடியும் திரும்பவுமாக இந்த ஈஸ்டர் தினத்துக்கு வந்துட்டோம்.
இந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த காலை வேளைக்கு மறுபடியும் நம்ம வந்துட்டோம். அந்த காலை வேளையில் என்ன பண்ணுறான், முதலாவது ஒரு பிரசங்கம் யார் பண்ணுறாங்க தெரியுமா? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த நிறைய இன்னும் பழைய ஏற்பாட்டில் அநேக தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்து விதமாக பாடுபடவும் சங்கீதத்திலேருந்து அருமையாக பெரியவிலை கிழமை அதெல்லாம் காமிச்சார். அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. எப்படி அவர் பாடப்பட போகிறாரு, என்ன வார்த்தையை சொல்ல போகிறாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டுன்றது அந்த சங்கீதத்தில் இருக்குது. எல்லாமே அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்பட்ட காரியங்கள் அப்படியே இங்கே நிறைவேறின ஒரு காரியத்தை நம்ம அங்கே பார்க்கிறோம். இந்த காரியத்தை முதல்ல இங்கே யார் தெரியுமா பிரசங்கம் பண்ணுறேன்? இந்த தேவதூதர்கள் அவர்களுக்கு பிரசங்கித்து ஞாபகப்படுத்துகிறாங்க. லூக்கா 24:4 முன்னாடி அந்த இவங்க என்ன பண்ணுறாங்க, முதல் 3 வருஷங்களுக்கு முன்னாடி வாசித்தோம் இல்லையா, இந்த மகதலேனா மரியாள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த பெண்கள் எல்லாம் போயிட்டு அங்கே போகிறாங்க. போயிட்டு இதை போய் பதப்படுத்தும்படியாக அந்த ரிச்சுவல்ஸ் பண்ணுறதுக்காக அங்கே போகிறாங்க. போகிறப்ப சரீரத்தை காணலை. அப்போயாவது அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குமா? அவர் சொன்னார், ஏதோ சொன்னார், ஞாபகம் வரல. ஆனால் அங்கே 2 பேர் உட்காந்துருக்குறாங்க. அவங்க தேவதூதர்கள் கூட அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணலை. ஏன்னா சாதாரண ஒரு மாதிரி தான் இருந்திருக்கக்கூடும். ஆனால் அவங்க வஸ்திரங்கள் பிரகாசமாக இருந்ததுன்னு சொல்லியிருக்கு. அப்போ அவங்க அந்த 2 பேர் என்ன சொல்கிறாங்க, இவங்க அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவள் அருகே நின்றார்கள் சொல்கிறாங்க. இவங்க பயப்பட்டு போய் தலையை கீழே போட்டுட்டு பயந்து போய் தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு கல்லறை அப்படின்னு போனாலே ஒரு சிலருக்கு ஒரு பயம் இருக்கும். பெண்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இன்னும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கம் இருக்குது, கல்லறைக்கு போகும்போது பெண்கள் போக மாட்டாங்க, அவங்க வீட்டில் இருந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சில பழக்க வழக்கங்கள் ஒரு சில ஏரியாவில் இருக்குது. அப்படிப்பட்ட இருக்கும்போது இவங்க இந்த இடத்துல உள்ளே போகிறாங்க, பார்க்குறாங்க, சரீரத்தை காணல. ஒரு கலக்கமும் பயமும் திகிலும் அவளை அப்படியே சுற்றி இருந்திருக்கும். அப்போ இவங்க சொல்கிறாங்க, இங்கே உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மருத்துவத்தில் தேடுகிறது என்னன்னு கேட்டப்போ கூட இவங்களுக்கு எதுவுமே வர. ஏன்னா யோசித்து பாருங்களேன், அன்பானவர்களை இலக்க கொடுத்துருக்குறாங்க, மிகவும் நெருக்கமான மகனை, கூட இருந்த போதகரை இலக்க கொடுத்துருக்குறாங்க. அப்படி போய் அந்த இடத்துல இருக்கும் பொழுது அவங்களோட மனநிலை ரொம்ப எப்படி இருக்கும், கலங்கின ஒரு காரியமாக காணப்படும். யாராவது எதாவது சொன்னால் கூட அந்த சமயத்தில் ஃபுல்லாக காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாது, ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, நமக்கு முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் உயிருள்ள ஜீவனோடு இருக்கிறவரை மருத்துவரிடத்தில் நீங்கள் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். நல்லா இங்கே காமிச்சிருக்கிறாங்க, ஓப்பன் ஆகிருக்கு. இந்த டூம் ஓப்பன் ஆகிருக்குது. அவர் இங்கே இல்லை, எம்டி டூம். அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி ஒரு பிரசங்கத்தை அவங்க செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, என்ன சொல்கிறாங்க, மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். யோசித்து பாருங்கம்மா, சொன்னார்ல, உங்கள் கூட இருக்கிற இதெல்லாம் சொன்னார்லான்னு சொல்லிட்டு இந்த பிரசங்கத்தை யார் பண்ணுறா? தேவதூதர்கள் பண்ணுறாங்க. யோசித்து பாருங்கள். அதனால் அவர் இல்லை. இது முதல்ல யாரை பார்த்தோம்? இவர் பண்ண பிரசங்கம், தேவதூதன் பண்ண பிரசங்கம். இப்போ நம்ம யார் பண்ண பிரசங்கத்தை பார்க்குறோம்? ஜீசஸ் கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப் ப்ரீச்ட் அபவுட் இட். இயேசு கிறிஸ்துவே அவங்களுக்கு பிரசங்கத்தை ஞாபகப்படுத்துகிறார். நம்ம திருவிருந்த சமயத்தில் ராயர் அது அருமையாக சொன்னார், அதை நம்ம பார்க்க போகிறோம். அந்த என்ன பண்ணுறாங்க, இந்த எம்மாவு என்ற ஊருக்கு நடந்து போயிட்டுருக்கிற அந்த சீடர்களோடு சேர்ந்து இவரும் சேர்ந்து நடந்து போயிட்டுருக்கிறாரு. நடந்து போகிறப்ப கேட்குறாரு, அப்பொழுது அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். என்னப்பா என்ன பேசிட்டு போயிட்டுருக்கீங்க, உங்கள் முகம்லாம் ரொம்ப சோர்வாக இருக்குது, ரொம்ப களைச்சி போயிருக்கிறீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க, அவர்களில் ஒருவனாகிய கிளையப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராக இருக்கிறீரோ என்றான். என்னப்பா என்ன கேள்வி கேட்குறீங்க, உலகமே அதை பற்றி பேசிகிட்டு இருக்கு, ஊரே நாடே அதை பற்றி பேசிகிட்டு இருக்கு. இந்த மாதிரி சிலுவையில் அரைஞ்சாங்க, இந்த மாதிரி காரியங்கள் நடந்துச்சு, இந்த அற்புதங்கள்லாம் நடந்துச்சு சிலுவையில் இருக்கப்ப, இதெல்லாம் எதுவுமே நீ கேள்விப்படல, எங்கேயா இருக்க, ஊரில் தான் இருக்கியா, தூங்கிட்டு இருந்தியா நீ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை அவங்க கேட்குறாங்க. அப்பொழுது அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. இதை தமிழில் வாசிக்கிறது இங்கிலீஷில் வாசித்தா இன்னும் நல்லா ஷார்ப்பாக புரியும். Then he said to them, ஓ foolish ones, ஓ fools அப்படிங்கிறாரு. என்ன பண்ணுறாரு, திட்டாரு, மந்த இருதயம் உள்ளவர்களே, ஃபூலிஷ், கொஞ்சமாவது இது இருக்கா, புத்தி இருக்கா, புத்தி இல்லாதவர்களே,
என்ன சொல்றாரு? இது அவர் தீர்க்கதரிசிகள் சொன்ன எல்லாவற்றையும் அவர் விளக்கி காண்பிச்சாரு. அவரே காண்பிச்சாரு. தீர்க்கதரிசிகள் சொன்ன காரியம் நடைபெற போகுது. இது மனுஷகுமாரன் இவருடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார். அங்கே அவரை கொல்ல போகிறாங்க. கொன்னுட்டு ஆனாலும் 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொன்ன காரியம்லாம் அவங்களுக்கு புரியவே இல்லையா என்று சொல்லி இயேசு சுவாமியை அந்த சீடர்களிடத்தில் பேசின ஒரு காரியத்தை காண்பிக்கும். கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய இவர் மறுபடியும் அங்கே ஒரு பிரசங்கமே பண்ணுறாரு. பழைய ஏற்பாட்டிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து காண்பிக்கிறார். எப்படி தூதர்கள் அங்கே பிரசங்கத்தை அன்றைக்கி பண்ணாங்களோ, அப்போ இயேசு சுவாமி இந்த ஒரு பிரசங்கத்தை அங்கே பண்ணுறாரு. தம்மை பற்றி சொன்ன எல்லா வேத வாக்கியங்களையும் அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ தான் என்ன நடக்குது, எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு வசனம் வேதத்தில், ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாத்தியங்களை இதுக்கப்புறம் என்ன ரொம்ப போடலை, துரிதமாக போயிட்டுருப்போம். என்ன நடக்குதுன்னா, ராயர் அதை சொன்னார் கரெக்டாக நம்ம கம்யூனியன் சமயத்தில். எப்போ அவரை அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க? அவர் அப்பத்தை பிற்கும் பொழுது. அப்போ தான் அவங்க ரெகக்னைஸ் பண்ணாங்க. அவர் கண்கள் திறக்கப்படுகிறது. அது வரைக்கும் தெரியல. ஏதோ வழிபோக்கனோட பேசிட்டு போகிறோம், நடந்து போகிறப்ப பேசிட்டு போனால் களைப்பு தெரியாது, இந்த மாதிரி பேசிட்டு வந்தாங்க. ஒரு பேசுறதுக்கு ஒரு டாபிக் இருக்குது, ஹாட் டாபிக் ஆஃப் த டே, இந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் பேசிகிட்டே போகிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வேறு கூப்பிட்றாங்க, வாங்க எங்களோட கூட ராத்தாங்குங்க அப்படின்னு சொல்லி ஏசாமி அழைக்கிறாங்க. இவரும் ஓகேன்னு சொல்லி போகிறாரு. போய் அவங்க சாப்பிட உட்காரும் பொழுது அவர் வழக்கத்தின்படி அப்பத்தை எடுத்து பிட்டார். தேவனுக்கு நன்றி சொல்லி பிற்கும் பொழுது அவனுக்கு கண்கள் திறக்கப்பட்டது. அவர் அங்கே மறைந்து போனார் அவர்கள் இடத்துல இருந்து. எல்லாவற்றையும் இந்த சீடர்களுக்கு இயேசு சுவாமிகிட்டேருந்தே ஒரு பிரசங்கத்தை கேட்டிருக்கிறாங்க. உயிர் தெழுந்த கிறிஸ்துவிடத்திலிருந்து நேரடியாக ஒரு பிரசங்கத்தை அவர் அன்று கேட்டார்கள். கேட்டுட்டு சொல்கிறாங்க, நான் அப்போவே நினச்சேன், அவர் பேசுகிறப்ப நம்ம இருதயங்கள்லாம் அப்படியே கொழுந்து விட்டு எரிகிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே என்ன ஒரு அனுபவம். இன்றைக்கும் அந்த அனுபவத்தை தேவன் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். வேத வார்த்தைகளை பேசும் பொழுது, அவர் நம்மோடு கூட ஆவியானவர் பேசும் பொழுது, சில சமயத்தில் நமக்கு அப்படியே இருதயங்கள் கொழுந்து விட்டு இருக்கிற ஒரு அனுபவம் நம்ம பெற்றுக்கொண்டிருப்போம். எத்தனை பேருக்கு அந்த அனுபவத்தை நீங்கள் இன்றைக்கு உணர்கிறீர்கள்? அப்படி தேவன் என்றைக்கு நம்ம வேதத்தை எடுத்து வாசித்தாலும் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார் என்று நாம் அதை பார்க்கும் பொழுது, அதை அப்படி நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, அந்த அனுபவத்தை இன்றைக்கும் தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த சீடர்கள் அந்த அன்னைக்கு அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியோடு நான் இதை நிறைவு செய்ய விரும்புகிறேன். என்ன பண்ணுறோம்? யோவான் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் யார் இது? இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு யாரோட ஞாபகம் வருது? தோமா. நமக்கு ரொம்ப வேண்டியவர் இல்லை, நம்ம ரொம்பவே வேண்டப்படுற சொந்தக்காரர். அவர் நம்ம ஊருக்கு வந்தவர். அவர் என்ன பண்ணுறாரு, நான் நம்ப மாட்டேன், அங்கே பேசிகிட்டு இருக்கிறாரு, அவங்க சீரர்கள் கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்காரு, நான் நம்ப மாட்டேன், என் கையை வச்சு அவர் அந்த போட்டு அவர் விழாவிலையும் கையிலையும் போட்டு பார்த்தாலுடைய நான் அதை நம்ப மாட்டேன். அப்போ அந்த இடத்துல ஏசாமி தரிசனமாக பாடுறாரு, அந்த இடத்துல கொடுக்குறாரு, தரிசனம் கொடுக்குறாரு அந்த சீடர்கள் மத்தியில். சொல்கிறாரு, பின்பு இயேசு தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவில் போடு, அவிசுவாசியாராமல் விசுவாசியாயிரு என்றார். இன்றைக்கு நமக்கிட்ட கேட்குற கேள்வி அதுதான். தேவன் கேட்கின்ற கேள்வி, நீங்கள் யாராக இருக்கிறீங்க? அவரை விசுவாசிக்கின்ற விசுவாசிகளாக இருக்கிறோமா, அவிசுவாசிகளாக இருக்கிறோமா? நம்ம நிறைய காரியங்களை பார்த்து கொண்டே வருகிறோம். இந்த கடந்த 2 வாரத்திலேயே சொல்கிறேன், எப்படி தேவன் ஒரு காரியத்தை சொன்னார், 3 வருஷத்தில் சொல்லி அடுத்த 3 வருஷத்தில் நிறைவேறின காரியம். இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொன்னேன், அவருக்கு ஒரு நாள் 1000 வருடத்தை போலும், 1000 வருஷம் ஒரு நாளை போலும் இருக்கு. அவருக்கு டைம் லிமிட்டில் அவர் கிடையாது. அப்போ அதே மாதிரி ஒரு சின்ன காரியத்தை 6 வசனத்துக்குள்ளே ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக நடந்த ஒரு காரியம், நிறைவேறின காரியத்தை காண்பித்தார். பஸ்கா புசிக்கிறப்பையும் அதே ஒரு காரியத்தை காண்பித்தார். இது மட்டும்தானா? பல 1000 வருடங்களுக்கு முன்பதாக, 100 வருடங்களுக்கு முன்பதாக தீர்க்கதரிசிகள் சொன்ன காரியம் எப்படி நிறைவேறினது என்பதையும் காண்பித்தார். இன்றைக்கி அதே இயேசு கிறிஸ்து, அதே தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை வேதத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் நாம் அதை முழுமையாக புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கொண்டு இருக்கிறோம்? அவர் சொன்னால் செய்வார் அப்படின்ற காரியத்தை எத்தனை பேர் நாம் முழுமையாக புரிந்து கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை இன்றைக்கு இந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகை நாளில் நம்ம எல்லாருக்குமே அது ஒரு சேலஞ்சு.
நம்ம பல சூழ்நிலைகளை நம்ம போய் கொண்டிருக்கிறோம், பல கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி அநேக சாட்சிகளை கேட்டோம், அருமையான சாட்சிகள். நான் வந்து தேவனை மட்டும் நான் விட்டுடாமல் பிடிச்சிட்டு இருந்தேன். நான் அதை மட்டும் நான் விட்டுறல அப்படின்றப்ப எப்படி அவர் அதை லிஃப்ட் பண்ணி மேலே தூக்கினார்ன்றதை கேட்டோம். சிலர் சொல்கிறப்ப என்ன, நான் வந்து எனக்கு எல்லாமே போயிடுச்சு, மனசில் வந்து நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு, பின்வாங்கி போயிட்டேன், ஆனாலும் தேவன் என்னை கைவிடலை, அவர் அன்பானவராக இருக்கிறார், அவர் முந்தி நம்ம மீது அன்புகிறதா என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம அவர் நேசிக்கிறதுக்கு முன்னாடி ஹீ லவ்ட் அஸ் ஃபர்ஸ்ட். முதலாவதாக அவர் நம் மீது அன்பு செலுத்தினவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை நாம் புரிந்து கொண்டு எத்தனை பேர் இன்றைக்கு கலக்கம் அடையாதவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா அந்த அந்த யோசேப்பு பார்க்குறோம், தைரியம் வந்துடுச்சு அவனுக்கு, போய் இயேசுடைய சரீரத்தை திருப்பி வாங்கி அதை கொண்டு வைக்கிற அளவுக்கு தைரியம் வந்துடுச்சு. நிக்கதேமுவை பார்த்தோம், நிக்கதேமு வந்து என்ன பண்ணுறவன், கேள்வி கேட்டவன், ஆனால் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். கடைசியில் அவன்கிட்ட என்ன ஒரு காரியம், அவர் சொன்னதை முழுசுமாக எடுத்துக்கல. அவர் 3ஆவது நாள் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தா, அதை நம்பியிருந்தா இந்த ஆயத்தங்களை விட வேறு மாதிரி அவங்க ஒரு வேலை பண்ணியிருக்கலாம். ஆனாலும் தைரியமான சீடர்கள், அதை நம்ம பாராட்டணும் அந்த இடத்துல. அதே போக அது போலவே இந்த பெண்கள் போகிறாங்க, கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த காலை வேளையில் அவங்க போய் நிற்கிறப்ப கூட அவங்களால அதை முழுசாக புரிஞ்சிக்க முடியல. தேசாமி சொன்ன காரியங்களை, அவர் கூட நின்று சொன்ன காரியங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அவங்களுக்கே புரியல, கூட இருந்து கேட்டவங்களுக்கே புரியல, எங்களுக்கு எப்படி புரியும்? அவர் சொல்கிறாரு அடுத்த வார்த்தை, தோமா அவருக்கு பிரதி உத்தரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அவர் இப்படி சொன்ன உடனே இந்த காரியத்தை சொல்கிறான். அவர் அதுக்கு மறுமொழியாக சொல்கிறாரு. அதுக்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நம்மளாம் யாராக இருக்கிறோம்? பாக்கியவான்கள். ஆமென். கரங்களை தட்டி நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். தோமாவை விட, தோமா நமக்கு சொந்தக்காரரு, அவர் தான் நமக்கு வந்து சுவிசேஷத்தை கொண்டு வந்தார், அவரை விட நம்ம பாக்கியவான்களாக இருக்கிறோம். அவரை தேவனை காணாமல் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். எப்படி அந்த விசுவாசம் வரும்? கேள்வியினாலே வரும். கேள்வி வார்த்தையினாலே வரும். வார்த்தையை வாசிக்கும் பொழுது, இன்றைக்கி மறுபடியும் எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறேன், இந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகையின் இந்த நாளில் உற்சாகப்படுத்துகிறேன். வேத வாசிப்பை விட்டு விடாதீர்கள். ஒவ்வொரு நாளும் எடுத்து அந்த காலை வேளையில் அந்த வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது விசுவாசம் நமக்குள்ளாக பெருகிறதா இருக்கிறது. அப்படி நாம் விசுவாசித்து தேவனை பிடித்து கொள்ளும் பொழுது இவர்களை விட நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். we are blessed, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆமென். தேவன் இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான ஒரு காரியத்தை இந்த நாளில் நமக்கு கொடுத்திருக்கிறார். அநேக சாட்சிகள் இந்த நாளில் கேட்டோம். அந்த மியூசிக் வர்ஷிப் டீம் கொஞ்சம் முன்னாடி வாங்க. நீங்கள் ஒருவேளை நான் இன்றைக்கி உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் அநேகமாக இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்பதை நான் ஆவியானவர்களாக கிறிஸ்துக்களாக நான் முழுமையாக நான் நம்புகிறேன். ஏனென்றால் பேசினது நான் அல்ல, நிச்சயமாக என்னோடு கூட பேசினார் தேவன், என்னோடு கூட இந்த வார்த்தைகளை பேசினார். அதே வார்த்தைகளை இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்தார். உங்களோட ஒவ்வொருத்தரோடு கூட பேசியிருப்பார் என்று நான் முழு நிச்சயமாய் நான் கிறிஸ்துக்களாக விசுவாசிக்கிறேன். அதே சமயத்தில் நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கொள்ளலாம். கண்களை மூடிக்கொள்வோம். கொஞ்ச நேரம் நீங்கள் தேவனை நன்றி செலுத்திருக்க இந்த டைம் எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு செய்திருக்கிற காரியங்களுக்கு நன்றி சொல்லுகின்ற விதத்தில் இந்த நேரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, எத்தனையோ காரியங்கள் என் வாழ்க்கையில் சொன்னீங்க ஆண்டவரே. இந்த சாட்சியில் கூட கேட்டோம், காரியத்தை சொன்னார் அவர், தேவன் சொன்னார், சொன்னதை செஞ்சார் என்று சொல்லி அநேக சாட்சிகளை கேட்டோம். இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் முன்னாடி வந்து சாட்சி சொல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் உங்களோட வாழ்க்கையில் தேவன் அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்தார் என்பது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தேவனுக்கும் தெரியும். உங்கள் மனசை நீங்கள் கேட்குறப்ப அவர் உங்களோட கூட பேசிக்கொண்டிருக்க உங்களை பார்த்து அந்த கேள்வியை கேட்குறாரு, நீங்கள் யாராக இருக்கிறீங்க? முழுவதுமாக என்னை விசுவாசிக்கிறீங்களா? காணாமல் என்னை விசுவாசிகள் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவேளை இது வரைக்கும் அந்த நம்பிக்கை இல்லைன்னா கூட இன்றைக்கி இந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகையின் இந்த நாளில் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரட்டும். அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம எல்லோரும் கண்களை மூடிய நிலைமையில் இருப்போம். ஒருவேளை எனக்கு அந்த இயேசு வேணும், இது வரைக்கும் நான் அந்த இயேசுவை நான் பின்தொடரலை, ஆனால் இன்னையிலேருந்து நான் பிடிச்சிக்கிறேன், ஒருவேளை யாராவது இருப்பீங்கன்னு சொன்னால்
மற்றவங்க எல்லாம் கண்களை மூடி இருப்போம், அவங்க மட்டும் எனக்கு கரங்களை தூக்கி காண்பீங்க. யாராவது அப்படி இருக்கிறீங்களா? இந்த இயேசு எனக்கு வேணும், நான் பிடிச்சிக்கிறேன், இன்னைக்குலேருந்து நான் பிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு மாறாத தேவனாக இருக்கிறார். இது ஒரு சந்தோஷத்தின் நாள், இது ஒரு மகிழ்ச்சியின் நாள். அவர் கல்லறை அவரை வைத்திருக்க முடியவில்லை, அவர் உயிரோடு வெளியே வந்தார். ஒரு அந்த எல்லாம் ஒரு ஒரு அந்த கல் அவருடைய கல்லறையை வைத்து அடைக்கப்பட்ட கல் அது புரண்டு ஓடினது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக ஒரு காரியத்தை நம்ம அங்கே பார்க்கிறோம். ஒரு மகிழ்ச்சியின் நாள், வெற்றியின் நாள். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, எல்லோரும் அதை உணர்ந்தவர்களாக நாம் ஒரு பாடலை பாடி இதை நிறைவு செய்வோம். அதுக்கு முன்பதாக கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ராஜா, எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. ஆமாண்டவரே, நீர் சொன்னால் சொன்னதை செய்கிற தேவனாக இருக்கிறீர். ஒரு காரியத்தை ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறீர், அதை நிறைவேற்றி அநேக இடங்களில் எங்களுக்கு காண்பித்திருக்கிறீர் தகப்பனை நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆண்டவர் வேதத்தில் நாங்கள் அநேக இந்த காரியங்களை பார்க்கிறோம். அதே போல் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் சொல்லிய காரியங்கள் எவ்வளவோ உண்டு கர்த்தாவே. அதை செய்து கொண்டு நிறைவேற்றுகிற காரியத்தை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம், நாங்கள் ருசித்திருக்கிறோம். ஆமாம், வார்த்தை சொல்லுகிற கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்ற வார்த்தை சொல்லுகிறது. நாங்கள் அதை ருசித்திருக்கிறோம் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இனிமேலும் வருகின்ற நாட்களில் உண்மை இன்னும் அதிகமாக ருசிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த சந்தோஷமான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி ராஜா, ஸ்தோத்திரம். என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தார், என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோர். என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர், என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோர். விண்ணுலகுயர்ந்தோ உன்னதன் சீரந்தோ, மித்திரனே சுக பத்திரமாறுடும் என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என இருக்குறை உண்டு நீ சொல் மனமே. உயிரோடு இருக்கையிலே என என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ. சாபமே தீர்த்தோர் சத்குருநாதன், சஞ்சலமேனியன் நெஞ்சமே மகிழ்வாய் என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஆசி செய்திடுவார், அருள்மிகு அளிப்பார், அம்பரந்தானில் எனக்காய் ஜெபிப்பார். ஆசி செய்திடுவார், அருள்மிகு அளிப்பார், அம்பரந்தானில் எனக்காய் ஜெபிப்பார். மோசமே மறைப்பார், முன்னமே நடப்பார், மோட்ச வழி சத்தியம் வாசல் உயிரேனும் என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என என்ன குறை உண்டு நீ சொல் மனமே.
கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பரமனை பழிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் என்றனை எடுப்பார். என் மீட்பருயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. போனது போகட்டும், புவி வசை பேசட்டும், பொல்லா நம்புகள் எய்திடட்டும். போனது போகட்டும், புவி வசை பேசட்டும், பொல்லா நம்புகள் எய்திடட்டும். ஆனது ஆகட்டும், அருள்மழை பெய்திடும், அன்பு மிகும் பேரின்பமென கருளும் என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நீர் உயிரோடு இருக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு என்ன குறை இருக்குது கர்த்தாவே. என்ன பக்தன் அழகாக பாடின ஒரு பாடல். நன்றி ராஜா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் செய்த எல்லா காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை கொடுத்த ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது கர்த்தாவே. நீர் இன்றைக்கும் உயிரோடு எழுந்து எங்கள் மத்தியில் ஜீவிக்கிற தேவனாயிருக்கிறீர், எங்கள் இருதயங்களை ஜீவிக்கிற தேவனாயிருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நன்றி ராஜா, நன்றி. எல்லா துதி கண்ட மகிமை ஆற்றமுக்கே செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. ஆமென். உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகையின் நல்வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.